So hey guys, நான் தான் ஷிபின். ஸோ இன்றைக்கி இந்த வீலாகில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் 1 பார்க்காதவங்களாம் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பார்ட் 2ல் குச்சிருப்பீங்க. அவங்களாம் வந்து தயவுசெய்து அந்த பார்ட் 1 போய் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரோன்னு வந்து இந்த பார்ட் 2ல் புரியும். அதே மாதிரி இந்த பார்ட் 1 பார்த்தவங்களாம் தயவுசெய்து இங்கே வாங்க, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ பார்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த NodeMcu இருக்குல்ல, அதில் வந்து நம்மளோட வைஃபை டீஅத்தென்டிகேஷனோட ஃபர்ம்வேரை அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து அதை பண்ண போகலாம், வாங்க. ஸோ கைஸ், இது பேர் தான் வந்து NodeMcu. ஸோ இந்த NodeMcu யூஸ் பண்ணி தான் நம்மளோட வைஃபை டீஅத்தென்டிகேஷன் அட்டாக் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இது மோஸ்ட்டாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, IoT அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் மூலியமாக லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆன் பண்ணுறது, ஸோ நம்ம ஹோம் ஆட்டோமேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற போர்டு தான் இது. நம்ம எதுக்கு நம்மளோட இந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதிலே வந்து இன்பில்ட் சிப் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ESP8266 டிரான்சிசீவர் மாடியூல், வைஃபை டிரான்சிசீவர் மாடியூல். ஸோ இது வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டினோ கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து அதில் ESP சிப் கிடையாது. நீங்கள் தனியாக அது இந்த மாதிரி வாங்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி தனியாக வாங்கி ஒயரிங் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைனா வந்து இந்த மாதிரி சில போர்டெலாம் வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது. பட் நீங்கள் என்னன்னா வந்து இது போர்ட்டபுளாக இல்லை, ரொம்ப பெருசாக வேறு இருக்குது. அதே மாதிரி ஏன் ஆர்டினோலே மினி கூட இருக்குது. ஸோ இந்த மினி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா வந்து உங்களுக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர் கிடையாது. ஸோ வோல்டேஜ் ரெகுலேட்டர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆர்டினோ போர்டெலாம் இருக்குல்ல, இதில் வந்து வர அவுட்புட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து 5 வோல்ட் தான் இருக்கும். ஸோ இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் என்ன பண்ணுன்னா, அந்த இன்புட் 5 வோல்ட்டாக போய் அவுட்புட் வந்து 3 வோல்ட் வரும். அந்த 3.3 வோல்ட் என்ன ஆகும்னா இந்த போர்டுக்கு போகும். சப்போஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் கிடையாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி தனியாக இதுக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர் வாங்கி இதுலேருந்து 5 வோல்ட்டை வந்து இதுக்கு இன்புட் கொடுத்துட்டு இதுலேருந்து அவுட்புட்டை எடுத்து அதுக்கப்புறமா இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த போர்டில் வந்து இன்புட் இதுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒயரிங் கொடுக்க வேண்டியது இருக்கும், சால்ட்ரிங்லாம் பண்ணணும். ஸோ நிறைய ஒயர்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து போர்ட்டபுளாக இருக்காது, எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போனால் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, இதை வாங்கின உடனே நம்ம இதில் வந்து அந்த டீஅத்தென்டிகேஷனோட அந்த ஃபர்ம்வேர் இதை அப்லோட் பண்ணி ஸோ ரெடியாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ போர்ட்டபுளாக இருக்கும், எங்கே போனாலும் நீங்கள் எடுத்துகிட்டும் போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட NodeMcu இருக்குல்ல, ஸோ NodeMcuவை மைக்ரோ USB கேபிள் வச்சு நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை இங்கே ப்ளூ லைட் எரியுது. ஸோ நம்ம சிஸ்டமில் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஃபர்ம்வேர் அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டமில் போய் பார்க்கலாம், வாங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களோட NodeMcu இருக்குல்ல, அது வந்து உங்களோட சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மை கம்ப்யூட்டர் போங்க. அதில் வந்து ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுமா. அதில் வந்து டிவைஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து இந்த சிலிகான் லேப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் இன்ஸ்டால் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து சப்போஸ் நீங்கள் Windows 10 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கும். சில பேர் Windows 7 இல்லை வேறு ஏதாச்சும் வெர்ஷன் ஆஃப் Windows வச்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரைவர் இன்ஸ்டால் ஆகிருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் காட்டும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இந்த டவுன்லோட் VCP சொல்லிட்டு இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே என்ன ஆகும்னா, என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டிரைவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட NodeMcu இருக்குல்ல, அது வந்து உங்கள் சிஸ்டமில் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வெரிஃபை பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இதுதான் வந்து அந்த டீஅத்தென்டிகேஷனோட ஃபர்ம்வேர். இதை தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி சிஸ்டமில் காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த ஃபர்ம்வேர் இருக்குல்ல, அதை வந்து ரன் பண்ணுங்கள். ஸோ ரன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ சர்ச்சிங் ஃபார் டிவைஸ் NodeMcu கண்டுபிடிக்குது. ஸோ COM4 அப்படின்னு ஒரு இதில் இருக்குது. அதே மாதிரி ப்ரிப்பேரிங் த ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆல்ரெடி இந்த டீஅத்தென்டிகேஷன் ஃபர்ம்வேர் அதே டவுன்லோட் ஓகே. ஸோ உங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வந்து டிவைஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் NodeMcuல இருக்க ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா வந்து உங்களோட NodeMcuவை கம்ப்யூட்டர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இது எரர் வந்துடும். ஸோ ஃப்ளாஷிங் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட NodeMcu வந்து இப்போது அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதை டிஸ்கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த NodeMcu இருக்குல்ல, அந்த NodeMcuல அந்த நம்மளோட டீஅத்தென்டிகேஷன் ஃபர்ம்வேர் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை பவர் பண்ணணும். ஸோ வந்து இப்போது நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்போ இல்லை சிஸ்டம்லேயோ நீங்கள் வந்து USB கனெக்ட் பண்ணி இதை பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து USB சார்ஜர் இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் பவர் பண்ணிக்கலாம். இங்கே எப்பயாச்சும் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதை பவர் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து என்னோட NodeMcu என்னோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பவர் ஆனில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ இது வந்து ஒரு சர்வராக மட்டும் தான் ஆக்ட் பண்ணோம். ஸோ இதை மேனிபுலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோன் தேவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஒரு ஹேக் ஸோ ஃபோனுக்கு ஒன்றும் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட NodeMcu இருக்குல்ல அதை வந்து நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி அந்த அட்டாக்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எங்கள் வீட்டில் டார்க் நெட்னு சொல்லிட்டு ஒரு வைஃபை இருக்குது. அந்த வைஃபையை வந்து கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக அந்த இப்போ நீங்கள் வைஃபை ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டார்க் நெட் சொல்லிட்டு ஒரு 20-30 இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து அது எப்படி டூப்ளிகேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அது பேர் தான் ஈவில் ட்யூன் அட்டாக் நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொன்னது. அதே மாதிரி செகண்ட் என்ன பண்ண போகிறோம்னா அந்த டார்க் நெட்டை வந்து வேறு யாருமே அந்த டார்க் நெட்டை கனெக்ட் பண்ண விடாமல் எப்படி ஜாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ நம்ம ஃபோனில் காட்ட போகிறேன். ஸோ நம்ம எல்லாம் ஃபோனில் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா வந்து உங்களோட வைஃபை ஆன் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ ஆன் பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 காட்டுது. ஒன்று வந்து டார்க் நெட்டு வந்து பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுதில்ல. அந்த டார்க் நெட் வந்து எங்கள் வீட்டில் இருக்க வைஃபை நெட்வொர்க். அந்த பாண்ட் இருக்குல்ல அதுதான் வந்து நம்மளோட NodeMcu ஷேர் பண்ணுற டிவைஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணால் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இதோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து Deauth. ஸோ DEAUTHER Deauthன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து உங்களோட ஃபோனில் இருக்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து மேலே உங்களோட NodeMcuயோட IP அட்ரஸ் 192.168.4.1 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க்ளைமர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கீழே அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த அட்டாக் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிருச்சு. நம்மளோட NodeMcu ஷேர் பண்ணுற இது சர்வரில் இருக்க பேஜ் இது தான். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வந்து SSIDன்னு இருக்குல்ல அதுதான் வந்து உங்களோட சரௌண்டிங்கில் இருக்கிற எத்தனை வைஃபை நெட்வொர்க் இருக்கோ அதெல்லாமே வந்து அதில் தான் லிஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ என்னோடது பார்த்தீங்கன்னா வந்து டார்க் நெட்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து என்னோட நெட்வொர்க். ஸோ அந்த RSSIன்னு இருக்குல்ல அதுதான் வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி பக்கத்தில் லாக் சிம்பிள் இருக்குல்ல அதுதான் வந்து ஓப்பன் நெட்வொர்க்கா இல்லைனா வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் நெட்வொர்க்கான்னு காட்டும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈவில் ட்யூன் அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே SSIDன்னு இருக்குல்ல அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. அது வந்து கீழே SSIDன்னு இருக்குல்ல. இப்போ எங்கள் வீட்டில் இருக்க வைஃபை நெட்வொர்க் வந்து டார்க் நெட். ஸோ நான் அதை ஆக்சஸ் பாயிண்ட்டை தான் வந்து நான் டூப்ளிகேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா டார்க் நெட் சொல்லிட்டு என்டர் பண்ண போகிறேன். ஸோ என்ட்ரு பண்ணியாச்சு. அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஃபேக் ஆக்சஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் 10 ஆக்சஸ் பாயிண்ட் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு கீழே வந்து ஆட்னு இருக்குல்ல அந்த ஆட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ கொடுத்தவொன்னு கீழே போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக 10 நம்பர்ஸ் ஆஃப் டார்க் நெட்னு சொல்லிட்டு ஃபேக் ஆக்சஸ் பாயிண்ட் வந்து உருவாக்கி வச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா வந்து ஸோ அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அட்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பீக்கன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுதான் வந்து நம்ம ஈவில் ட்யூன் அட்டாக். அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் இருக்க லேப்டாப்போ இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதோட வைஃபை நெட்வொர்க் ஆன் பண்ணி பாருங்கள். நம்ம ஜென்ரேட் பண்ண 10 நம்பர்ஸ் ஆஃப் ஃபேக் ஆக்சஸ் பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ஜென்ரேட் பண்ண டார்க் நெட்டு சொல்லிட்டு நிறைய காட்டுது பாருங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீஅத்தென்டிகேஷன் பண்ண போகிறோம். என்னென்னா வந்து வைஃபை ஜாம் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த Deauth அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா வந்து எந்த நெட்வொர்க்கை வந்து நம்ம ஜாம் பண்ணணும்னு கேட்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கேனில் போயிட்டு இந்த நெட்வொர்க்கை தான் நம்ம ஜாம் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அதில் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே அட்டாக். ஸோ அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே Deauth அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களை கனெக்ட் பண்ணவே விடாது அந்த நெட்வொர்க்குக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட NodeMcuவில் இருக்க செட்டிங்ஸ்லாம் டிஃபால்ட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களோட வைஃபை நெட்வொர்க்கோட நேமாக இருந்தாலும் சரி பாஸ்வேர்டும் சரி எல்லாமே டிஃபால்ட் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் இருக்குல்ல அதில் போயிட்டு உங்களோட SSID உங்களோட ஓன் நேமோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு நேம் வச்சுக்கலாம் ஃபேன்சியாக. அப்படி இல்லைனா வந்து கீழே பாஸ்வேர்டு இருக்குல்ல பாஸ்வேர்டு போயிட்டு உங்களோட டிஃபால்ட் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் லைட்டாக தட்டி விடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.